இந்த டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில தமிழோட மார்க்கெட்டே சரியா போகலாம் பேசிக்கிறாங்க. குளிக்க போயிட்டு இருக்காரா பேண்ட் கழுத்து கீழே வந்துருச்சுன்னா யாருக்கா கோபமா வராதா? குளிக்க போறப்ப ஷர்ட் கட்டிட்டு தானே குளிக்க போவாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சும்மா நின்னது நடந்தது குத்தம், அது குத்தம், இது குத்தம், காலையிலேயே வாய கலர்றாரு தேவையே இல்லாம. அடே வினோத ஜந்து, நீ குளிக்க போ இல்ல குளிக்க போ அதெல்லாம் எவன்டா கேட்டது? போகும்போது டிக்கியை காட்டிக்கிட்டே போவாங்களா? அரை டிக்கி இறக்கி விட்டு போனா எவனுக்கு தான்டா காண்டாவாது? இந்த பண்ணாட குளிக்க போறன்ற பேர்ல பாதி டிக்கியை காட்டிக்கிட்டே போன ட்ரௌசர் இறக்கி விட்டு. ஓராயிரம் தடவை சொல்லியாச்சு பேசுறா. அப்படி அவரை மட்டும் அவருக்கு கோவம் அவ்வளவு வருது. அவர் மட்டும் அடுத்தவங்களை என்னன்னாலும் பேசுவாராப்பா? நீங்க சொல்றீங்க ஏற்றத்தாழ்வு அப்படி இப்படின்னு அவருக்கு அப்படியே திருச்சி விடுறாரு. இவரு தப்பீஸ் ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு. அவரு இல்ல சொல்லியாச்சு அவர்கிட்ட என்ன கிண்டல் பண்றாரு அக்செப்ட் பண்ணி போறேன். அவரை பேசாம இருக்கு சொல்லுங்க. இதுவும் நான் காமெடிக்கு தான் சொல்றேன். எல்லாருக்கும் காமெடியா இருக்கு. இது வந்தாலும் ஏதாச்சும் ஏற்றையில எடுத்துட்டு வரும். சும்மானு கிடக்க மாட்டேங்கிற அந்த பயவுல எதையாச்சும் குளிச்சு போட்டு தெரியுறேன். இதனால தாண்டா உன்னை வரட்டினா இல்லையே ட்ரிகர் பண்ண வந்து ட்ரிகர் பண்ணீங்க. யாரை வச்சு நான் வேணா சொல்ல வேணாம் இல்ல நான் சொல்லக்கூடாது. வெளியே வந்து ஒரு மாதிரி ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ 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 எல்லாமே போகுது. ஏ டு ஜெட் எல்லாம் அசிங்கமாக வாங்குறது இல்லை. பின்னாடி வந்து கிச்சன்ல இருந்து லேடி எல்லாமே ஆப்ஷனெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க. பா பேண்ட்டை தூக்குப்பா அப்படின்னு. ஏய் எல்லாருக்கும் தெரியும் போடா காலி ஓப்பனிங்கே. இப்ப அவர்கிட்டயும் இதே வெளியே எனக்கு வர கோவத்துக்கு ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும் போது வேற டென்ஷன்ல இருக்கிறாப்பல இப்ப மேல. அதே நான் அவர்கிட்டயும் நான் தான் சொன்னேன். ரெண்டு பேரும் ஜாலியா பேசுங்க, ஜாலியா இருங்க. இருக்கிறது 10 நாள். உங்களுக்கு லிமிட்ல நீங்க என்ன கலாய்க்கணுமோ கலாய்ச்சிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாருக்காவது கலாய்க்கிற வார்த்தைகள் பிடிக்கல, ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் உங்களுக்கு அவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்கிறது 10 நாள், அதனால ஜாலியா இருந்துட்டு போகலாம். என்னோட அது ஒப்பீனியன். உங்களுக்கு சொல்லணும்னு அவருக்கு நல்லா பாத்துக்கோ. இன்னில இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோ. நான் என்ன சொல்றேன், அவருக்கு தெரிஞ்சுட்டு போட்டுன்னு சொல்றேன். விட்டுருங்க. என்னது தெரிஞ்சுட்டு போட்டுமா? அந்த கருமத்தெல்லாம் பார்த்து கண்ணை உஞ்சி போனா யாரு பொறுப்பு? இதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு. இவங்க அந்த இடத்துல இருந்தாலும் அவர் அப்படி சொல்லாத கம்பெனி அது அப்படியே அமைங்கிருச்சு. இவர் என்னன்னா ஏற்றத்தாழ்வுன்னு கொண்டு போறாருக்கா கலாய்க்கிறதுக்கு. நான் சொன்ன ரீசன் வந்து ஹீரோவாக ட்ரை பண்றேன் என்னை பேசாதீங்கன்னா அவர் கடலாம ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாரு. இதே தான் அவரை பண்ணி வைனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன். வினோத் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்குது உனக்கு நல்லது. இவருக்கு உள்ள வந்த எல்லா பயிலும் டிக்கெட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயை புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிடாத. ஏதோ முடிவுல தான் வந்திருக்கா. ஆமா நீங்க நேத்து சொன்னீங்க வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் ப்ரூவ் பண்ண வந்திருக்கா. கம்யூனிகேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வரல. ஆமா சோ நம்ம டிஸ்கஷன் மோட்ல போகாது. இதெல்லாம் இவங்க மேல பண்ணனும் அப்படினு வந்திருக்காங்க. ஆமா அதனால டிஸ்கஷன் மோட் போவேனா. 12 நாள் தான் இருக்கு. எத்தனையோ ஸ்டேட்மென்ட் வாங்கியாச்சு. இந்த ஸ்டேட்மென்ட்ஸையும் ஓகே தாங்கதே ஃபைனலிஸ்ட் ஆயிட்டோம். நம்மளும் வெல்ல பண்ணல எதுவுமே நமக்கு வந்திருந்திருக்கு. கரெக்ட் சரியா? சோ ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு இது கிடைக்கிற கிஃப்ட் மாதிரி ஏத்துக்கோ. அடுத்த வாரம் எபிஷன்ல கண்டிப்பா நம்ம விக்கல் சுக்கிரம் தான் வெளியே போக கூடாதுன்றது உறுதியாயிடுச்சு. சாண்டா கூட சேராதீங்கன்னா கேக்குறீங்கடா. அதோட சனியும் ரொம்ப விடாது அவங்கள. எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எவிக்ட் ஆகிட்டு போகும்போது சாண்ட்ரா வந்து என்னை ரொம்ப கட்டிப்பிடிச்சி அழுது என்னை வெளியில் அனுப்பிச்சாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று நாங்கள் ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிற ஒரு பர்சன் நம்மளை பற்றி பின்னாடி பேசுறது அது ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு விஷயம். எனக்கு சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது ஏமா ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணாத. சாண்ட்ரா உனக்கு அந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு. சாண்ட்ரா உனக்கு மட்டும் முன்னல நீ வெளியே போன எல்லாருக்கும் அதே வேலையை தான் பார்த்துருக்கு. சாண்ட்ராவோ கொக்கா என் கூட நான் இதே இடத்துல உட்காந்து நான் நாளைக்கு எவிக்ட் ஆகுறேன்னா இன்னைக்கு உட்காந்து பாரு கூட சொல்றாங்க ரம்யா வந்து ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. இதை நான் வெளியில போய் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஐ வாஸ் அவ்வளவு நான் அழுதுருக்கேன் அவகிட்ட சொல்லி. ஐ வாஸ் சோ ரொம்ப ஹர்ட் பண்ணேன். கருமம் சாண்ட்ரா மூஞ்ச வச்சியா இல்ல வெளியிதான் ஒரு பார்க்க அந்த மாதிரி மூஞ்ச வைக்காதடி. தூக்கி போட்டு மிதிக்கிறேனே தோணுது. மூஞ்ச மாத்திரை பாரு சொல்லிருந்தா அது எனக்கு ஹர்ட். பதில் சொல்லலாம் இல்ல, இது என்னோட டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் இத பேசிக்கோங்க. பட் அது எனக்கு இந்த இடம் எனக்கு ஹர்ட் ஆச்சு சீரியஸ்லி ரொம்ப. ஏமா ரம்யா இவ்வளவு தூரம் சொன்னீங்க ஓகே தான். வெளியில அப்படியே போய் என்ன விக்கல் விக்ரம்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு போயிட்டு 2 மில்லி மிதிச்சு சொல்லு இந்த மாதிரி. சப்போஸ் கேட்கலாம்னு வச்சுக்க செருப்ப கடிக்கு நாளை எதுக்கு இருக்கு வந்து நான் சொல்லிதான் நீ வந்து விக்ரம வர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல நீ பேசல இரு அது சொன்னேன்ல. ஸோ இப்போ ஒருத்தங்க எப்படி இப்போ இதே விஷயத்த எனக்கு வியானா கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து வியானா என்கிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு திரும்ப அங்கே போயிட்டு மாற்றி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால எப்பவுமே வியானா கிட்டே நான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் டேய் சாண்ட்ரா ஒரு முடிவில் தான் பாருக்கு. நான் எப்படி இந்த வீட்டில் இவ்வளோ கேவலமான புத்தியோட திரியறனோ அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லா கேவலமான புத்தியோட தான் திரிவாங்கன்றதை அது மனசில் ஏற்றி வச்சிருக்கு.
ஓகேவா? நான் வந்து இந்த வீட்டில் நான் பேசுகிறதுல உங்ககிட்டயும் வியானாக்கிட்டேயும் நான் வந்து உட்காந்து பேசுவேன். நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த ஒரு பாயிண்டில் ரம்யா அப்படின்ற ஒரு 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 கேரக்டர் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே எனி டைம் அவள் வந்து பொய் சொல்லுவாள் அப்படின்றது எனக்கு மனசில் இருக்கு. சாண்ட்ரா குட்டி அப்படிலாம் இல்லடா குட்டி, எல்லாரும் ஒன்ன மாதிரி ஈன பிறவியா இருக்க மாட்டாங்க. நீ அப்படிலாம் நினைக்காத. நீ எனக்கு யோசிக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து என்னை பத்தி பேசுனாங்களே அதுதான் சாண்ட்ராவா, இல்லைன்னா நான் போகும்போது என்னை கட்டுப்பிடிச்சு அழுதாங்களே அதுதான் சாண்ட்ரா? அது நீங்க எது வேணாலும் எது சாண்ட்ரா? அப்போ எது நீ நடிக்கிற, எது கன்வே பண்ண மொத்தமாவே நடிப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் அதுதான் பண்றேன். இதுல நக்கல் மயிர் வேற. நீ பண்ற கேவலமான வேலைக்கெல்லாம் நக்கல் மயிர் வேற பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒழுங்கா ஓடி போயிரு. வச்சுக்கிறது எல்லாம் கிடையாது. நீ சீரியஸா நடிக்கிறதா? உண்மையாவே நீ வெளில போய் நீ பாரு, நீ நடிக்கிறதா? விக்ரம் பத்தி தப்பா பேசுற, திருப்பி விக்ரம் கூட சேர்ந்து நல்லாதான் இருக்க, என் கூட நல்லாதான் இருந்த, என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்க. எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. இப்போ நான் சொல்றேன் ரம்யா, இல்ல ஒரு செகண்ட் ரம்யா, போதும். நீ இது வரைக்கும் சொல்லி கிழிச்சதே போதும். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லி புடுங்கி கிழிக்க வேண்டாம். மூடிட்டு உட்கார். பாம்புன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? வெறும் நடிக்குது. விக்ரம் பத்தி எவ்வளவு தப்பா பேசிட்டு, நான் வெளில போய் எபிசோட பார்க்க சொல்லு. நான் இந்த இடத்துல சொல்றேன், விக்ரமும் சாண்ட்ரா 2 பேரும் போய் எபிசோட பார்க்க சொல்லு. இவளை பத்தி இவ என்ன சொல்லியிருக்க, இவனை பத்தி இவ, 2 பேரும் காரி துப்பிக்கணும். 2 பேரும் கொஞ்சம் கொளாடுறாங்க இப்போ. அது சரி, விக்ரம்க்கு நேரம் சரியில்லை. அடுத்த வாரம் எப்படியும் செருப்படி வாங்கிட்டு தான் வெளியே போறான். அது நல்லா தெரியுது. கேட்டுருவேன் ஏதாவது. வெளியில நான் போன உடனே நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆளு விக்ரம், கனி 2 பேர் தான். இப்போ என்ன பண்ற? விக்ரமோட எப்படி இருக்க இப்போ நீ? கொஞ்சம் விக்ரமா இதே விக்ரம் பத்தி என்கிட்ட தப்பா பேசும்போது உனக்கு தெரியல? அப்படியே நல்லவா ஏதாவது கேட்டா ஓரமா உட்காந்து அழுகுறது. எனக்கு அழுக தெரியாதா? இதே வீட்டுல நான் அழுகும் போது எத்தனை பேர் என்ன நடிப்புன்னு சொன்னீங்க, எத்தனை பேர் என்ன கோலன்னு சொன்னீங்க, எத்தனை பேர் என்ன எமோஷன் சொன்னீங்க. எப்படி நான் அழுதா அது கோலத்தனம், எமோஷன் நடிக்கிறேன், சிம்பத்தி கிரியேட் பண்றேன். நீங்க எல்லாம் அழுதா உங்க மேல எல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துடும். எல்லாம் தூக்கி கப்பு கொடுத்துடுறோங்க அவங்க கையில. சொல்றேன் ரம்யா, முதல்ல ஒன்ன தூக்கி போட்டு வைக்கடி. இந்த வாயை வீட்டுக்குள்ள பேசுறதுனா அடி உட்கார்ந்து இருந்திருப்ப. அதை விட்டு மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா இப்போ இந்த பேச்சு பேசுறியே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவ கூட தட்டையே போட்டுருந்தீனா நீ இன்னும் யாரும் இருந்திருப்ப இங்க. அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து பாரு கேட்டாங்க, நீ வந்து ரம்யாவை நம்புறியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை எனக்கு நடந்தது அந்த மாதிரி. நான் உங்கள் பேர் நான் அன்னைக்கு பஸ் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன், இந்த பொண்ணு வந்து மாற்றி சொல்லிடுச்சு. எனக்கு எப்படி ட்ரஸ்ட் வரும்? அண்ட் மோர் ஓவர் நான் கேட்குறேன், விக்ரம் இங்கே யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு யாரையாவது ட்ரஸ்ட் இருக்கா? எனக்கு உங்களுக்கு அது லிஸ்ட் நீ யூ எனக்கு அது கூட இல்லை. நான் வந்ததுலேருந்து எனக்கு யார் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை. ஹலோ, டொனால்டு ட்ரம்ப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா 2 ஆஸ்கார் அவார்டு வேணும். கொஞ்சம் அப்படி பார்சல் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இங்கே ஒரு ஆள் கொடுக்க வேண்டியது இருக்கு. பேமெண்ட் அப்புறம் பே பண்ணிக்கலாம். நான் அவன் சொல்லட்டுமா? இப்போ நாங்க வந்து புலம்பணும் அவன்கிட்ட, இவங்க என்கிட்ட புலம்பி தான் நான் உள்ள திட்டு வாங்கினேன் போயிட்டு பாத்ரூம்ல. என்னன்னா இது உள்ள நடந்த விஷயம். ஆமா, நான் இருந்தேன் இங்க சொன்னாங்க. அப்புறம் ரம்யா she been possessive somewhere. So ஆமா ஆமா சிவா ஆமா எங்க அம்மா சத்தியமா நாங்க எதுவும் பேசலன்னு சத்தியவரை பண்ண, இவ பண்ணா அவ பண்ணா. நான் கேட்கும்போது ஆமா பேசவே இல்லை. ரம்யா ட்ரெஸ் மட்டும் தான் மாத்தணும்னு சொன்னாங்க. she started feeling very insecure. ஹஸ்பண்ட் தானே அவங்க? உனக்கு புரியல. இது அப்படியே இது விட்டுரு, இது இங்க ப்ரொலாங் பண்ணாதது, இது விட்டு. ஆமா வேண்டாம். இப்போ நான் சொல்லல அந்த விஷயம். இப்ப இவங்க பேசுறது உங்களுக்கு ஒரு ஜாலியான்னு எனக்கு தெரியல. அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சாண்ட்ரா வந்து பிரச்சனையும் தேவியாவை வச்சு ஒரு கனெக்ஷன் பண்ணி உன்னை நினைச்சிட்டு இருந்துச்சுல, அதை வந்து விளக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீ வெளியில போ. இப்படி எல்லாம் அவங்க என்ன பத்தி நினைச்சாங்கன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆவ. ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீ அழுகுவ. ஒரே ஒரு விஷயத்துக்காக சீரியஸ்லி நீ அழுகு. இவ ஸ்டூப்பிடா ஏதாவது நினைச்சு வச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அழுவ அழமாட்டேன், அவசியமே இல்லை. நோ, ஐ எம் நாட். உனக்கு அவ்வளவுதான் உன் புத்தினா, உன் புத்தி அவ்வளவுதான் அப்படின்னா இங்க இவ்ளோ கேமரா இருக்கு. நான் ஒண்ணு என் மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசல, என் மைக்க கழட்டி போட்டு பேசல. நாங்க எங்கேயும் நான் குசு குசுன்னு பேச கிடையாது. ஏப்பா விஜய் சேதுபதி, உன் ஃப்ரெண்டோட குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா சாண்ட்ரா வெளியே அனுப்பிச்சுடு. இன்னும் 2 வாரம் ஃபுல்லா இருந்துச்சு குடும்பம் பொழப்பு நாரிடும் நாரி. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்களே, இப்போ நான் வந்து இங்க கேம் ஆட வந்திருக்கேன், இங்க யாரையும் நம்புனா அவங்கள பத்தி பேசக்கூடாது. நீ உன் புருஷன் புள்ளைய வச்சு விளையாடுமா? எனக்கு புரியலையே. அதையும் தான் வச்சு விளையாடுறாங்க.
மூச்சுக்கு 300 தடவை சொல்லலை. நம்மளுக்குலாம் வீட்டில் யாருமே இல்லை, அனாதை பிள்ளைங்க நம்மலாம். இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம், இவங்களுக்கு மட்டும்தான் குட்டி, இவங்களுக்கு மட்டும்தான் புருஷன், இவங்களுக்கு மட்டும்தான் கரியர். ஃப்ரீயா விடு கமல் பாரு. ஒருத்தங்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃப்ரீயா விடுனா இப்ப எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. ஐயோ திவ்யா கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தா கிழிச்சு தொங்க விட்டுரும் போல இருக்கே. இந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போயிடும், திருப்பி சாண்டா உட்காந்து ஒப்பாரி வைக்குவேன். அந்த குழுமையை யாரு பாக்குறது பெரியலையே. ஓகே, இந்த வாரம் வீட்டை விட்டு யாரு வெளியே போறான்றதை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.